தயவு செஞ்சு இப்ப வச்சு முழிச்சுக்கோங்க. இப்பதான் சமீபத்துல கேஸ் சிலிண்டரோட விலை 60 ரூபா 115 ரூபான்னு உயர்த்தி தலையில குண்ட தூக்கி போட்டாங்க. ஃபேக்டரி டீசல் 87 ரூபாயில இருந்து ஸ்ட்ரைட்டா 109 ரூபாய் ஏறி இருக்கு. இப்போ நேத்து ஒரே நாள்ல டீசலோட விலை 22 ரூபாய் உயர்ந்திருக்கு. பிரீமியம் பெட்ரோலோட விலை 2 ரூபாய் உயர்த்திருக்காங்கன்னு செய்தியை முழுசா படிச்சு முடிக்கிறதுக்குள்ள இன்னைக்கு மதியானத்துல இருந்து ஒரு செய்தி என்னன்னா, 20 லிட்டர் மினரல் வாட்டர் காசு கொடுத்து வாங்குறோம்ல, அந்த மினரல் வாட்டருடைய விலைய 5 ரூபாய் உயர்த்திருக்காங்களாம். 1 லிட்டர் மினரல் வாட்டர் கேன் வாட்டர் பாட்டிலோட விலையில 3 ரூபாய் உயர்த்திருக்காங்களாம். இன்னும் என்னென்னலாம் நம்ம பார்க்க காத்திருக்கோம்னு எனக்கு தெரியல. இது போதாதுன்னு இன்னொரு சைட்ல இருந்து Zomato சூப்பரா அட்டாக் பண்றாங்க. அவங்களோட பிளாட்ஃபார்ம் ஃபீ 12 ரூபாய் 50 பைசாத்துல இருந்து 14 ரூபாய் 90 பைசாவா அதிகரிச்சிருக்காங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் 350 rupees கொடுத்து சிக்கன் 65 வாங்கின நம்ம 365 rupees கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடும். இதெல்லாம் எதுக்கு விலை ஏற்றம்னா என்ன நடந்துட்டு தானே இருக்கும் அப்படின்னு நீங்க சும்மா காதுல வாங்கிட்டு போலான்னு மட்டும் நினைக்க கூடாது. பிகாஸ் இதுல பாதிப்படைய போறது வேற யாரும் இல்ல, நீங்களும் நானும் தான், நாம தான். சோ இன்னைக்கு இந்த வீடியோல எதனால இந்த ஒரு விலையேற்றம் இப்போ இந்த சமயத்துல நடந்துட்டு இருக்கு, இதனால பாதிப்படைய போறது யாரு, நம்ம பெட்ரோல் போடுறோம் இல்லையா பைக்குக்கு, அந்த பெட்ரோலோட விலையில கண்டிப்பா ஒரு ஏற்றம் இருக்குமா, அது எப்ப நடக்கும், எவ்வளவு உயரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு, வரக்கூடிய நாட்கள்ல வேற என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் 5வது முக்கியமான விஷயம், இப்பேற்பட்ட சூழ்நிலையில மாட்டிக்காம எஸ்கேப் ஆகி நம்மள பாதுகாக்கிறது எப்படி அப்படிங்கறத வீடியோனுடைய கடைசியில நான் சொல்ல போறேன். சோ வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு த சேனல். நான் உங்க யுவராணி. இன்னும் யுவராணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா டீசலோட விலை 22 ரூபாய் உயர்ந்திருக்கு, பிரீமியம் பெட்ரோலோட விலை 2 ரூபாய் உயர்ந்திருக்குன்ற செய்தி நம்ம படிச்சோம். இந்த டீசலோட விலை 22 ரூபாய் அப்படிங்கிறது என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும். ஃபேக்டரி டீசல் பத்தி சொல்றாங்க. நம்ம கார்ல போடக்கூடிய அந்த மாதிரியான ஒரு டீசலோட விலை கிடையாது. இந்த பெரிய பெரிய ஃபேக்டரி, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ், பெரிய பெரிய டிராக்டரு, அப்புறம் ட்ரக்கு, இதுலெல்லாம் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப வெயிட்டா இருக்கக்கூடிய வாகனங்கள் இருக்குல்ல, ஏன்னா கனரக வாகனங்கள், அதான் மைண்ட்ல யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த மாதிரியான வாகனங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டீசலுடைய விலையை தான் 22 ரூபாய் உயர்த்திருக்காங்க. அதை சொல்லி யுவராணி எங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுக்கு தானே உயர்ந்துச்சு, நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் நம்ம செய்யற மிகப்பெரிய தப்பு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த மாதிரி பெரிய பெரிய லாரியில, ட்ரக்ல, டிராக்டர்ல அதெல்லாம் யூஸ் பண்ணி தானே நம்மளுடைய காய்கறி எல்லாமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. காய்கறி மட்டும் கிடையாது, நிறைய சர்வீசஸ், குட்ஸ், இது எல்லாமே அப்படிதான் நடக்குது. அப்போ அந்த பெரிய பெரிய வாகனங்கள்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த டீசலுடைய விலையை உயர்த்தினாங்க அப்படின்னா அந்த வாகனங்கள்ல இருந்து வரக்கூடிய பொருட்களுடைய விலையை மட்டும் எந்த அளவுக்கு நம்புறது, அதுவும் உயர்த்துவாங்களே, அதான் நடக்க போகுது. ஸோ ஸ்லோ பாய்சன் மாதிரி நம்ம சாப்பிட்றதா இருக்கட்டும், நம்ம டிராவல் பண்றதா இருக்கட்டும், நம்ம வாங்குற பொருளா இருக்கட்டும், நம்ம கட்டுற ஃபீஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இதை ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆக போகுது. ஒத்துக்கிறேன், ஒரே நாளே இவ்வளவு பெரிய இம்பாக்டும் நம்ம லைஃபுக்கு கிடைச்சிருமான்னு கேட்டா இல்ல. ஆனா ஒவ்வொரு நாளா இது மாற மாற நம்மளுடைய செலவு ரொம்ப ஜாஸ்தியாயிடும். ஸோ இதை நினைச்சு ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம், பயப்பட வேண்டாம். இது என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்ற ஒரு ஐடியா, கிளாரிட்டி கண்டிப்பா இந்த வீடியோல உங்களுக்கு தெரியும். இப்போ சென்னை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு 1 லிட்டர் டீசலோட விலை 92 ரூபாய் 39 பைசா. பெட்ரோல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 101 ரூபாய் 84 பைசா. பிரீமியம் பெட்ரோல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 101 ரூபாய் 80 பைசா. இப்போ 2 ரூபாய் வேற உயர்த்திருக்காங்க. ஃபேக்டரி டீசலோட விலை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 87 ரூபாயில இருந்து 109 ரூபாய் ஜாஸ்தியா இருக்குங்க. ஒரே நாள்ல இவ்வளோ பெரிய ஒரு ஹைக் ஒரு பிரைஸ்ல அப்படின்றது இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். பட் இங்க ஒரு ட்ராப் இருக்கு, நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பெட்ரோல், பிரீமியம் பெட்ரோல் அப்படின்னு வித்தியாசம் சொன்னேன். பிரீமியம் பெட்ரோலுக்கு தான் இப்போ விலையை உயர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, ரெண்டுத்துக்கு உண்டான வித்தியாசம் என்னன்னு நானே இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நார்மல் பெட்ரோல் அப்படிங்கிறது ஆக்டேன் 87 டெய்லி யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெட்ரோல். ஓகே, பிரீமியம் பெட்ரோல்னா ஆக்டேன் 91+. இது ரொம்ப ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய காருக்கு இது போடுவாங்க. பிகாஸ் அவங்களோட ரன் அந்த ஓட்டுறது ரொம்ப ஸ்மூத்தா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால தான் நார்மல் பெட்ரோலோட பிரீமியம் பெட்ரோலோட விலை 2 ரூபாயில இருந்து 5 ரூபாய் ஜாஸ்தி பண்றாங்க. ஸோ சிம்பிளா என்ன சொல்லணும் அப்படின்னா, நார்மல் பெட்ரோல இந்த ஸ்ப்ளெண்டர், ஆக்டிவா இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த பிரீமியம் பெட்ரோலை பார்க்கும்போது BMW மாதிரி ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்டு, பெரிய பெரிய காருங்களுக்கு நம்ம அந்த மாதிரியான பெட்ரோல், பிரீமியம் பெட்ரோல் போகலாம். பட் நம்ம செய்யற தப்பு என்ன தெரியுமா, நிறைய நிறைய விளம்பரங்கள், மார்க்கெட்டிங்லாம் பார்த்துட்டு ஐயோ நம்மளோட காரும் நம்மளோட பைக்கு இப்படி ஸ்மூத்தா போகணும்னா அப்போ கண்டிப்பா நம்ம இந்த பெட்ரோல் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு தேவையில்லாம அன்னெசரியா நிறைய பேர் பிரீமியம் பெட்ரோல் வாங்கி காசு வீணாக்கிட்டு இருக்காங்க.
இப்போ நம்ம கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் போய் பார்க்கலாம். இப்போ வரலாற்றுல பெட்ரோலோட விலை எந்த அளவுக்கு இருந்திருக்கு, இப்போ எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2010ல் பெட்ரோலோட விலை 52 ரூபாயா இருந்திருக்கு. ஸோ அந்த சமயத்தில் நம்மளோட அப்பாக்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, வெறும் 250 ருபீஸ்க்கு டேங்கை ஃபில் பண்ணிட்டு மிச்ச காசுக்கு இட்லி சாம்பார் ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த காலம்லாம் உண்டு. அதுக்கப்புறம் 2014 எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1 லிட்டர் பெட்ரோல் 72 ரூபா. அதுக்கப்புறம் 2022ல் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பீக்கு 109 ரூபா போயிருந்துச்சு. ஓ மை காட். அதுக்கப்புறம் இப்போ 100 ரூபாய்க்கு மேல தான் பெட்ரோலோட விலை போயிட்டு இருக்குது. ஆனா ஒன்னு யோசிச்சு பாத்தீங்களா, பெட்ரோலோட விலை இன்க்ரீஸ் ஆகுது, வாங்குற பொருட்களோட விலை இன்க்ரீஸ் ஆகுது, ஆனா நம்மளோட சம்பளம் மட்டும் 15,000 15,000 தான், 16 16 தான், 12 12 தான். அது மட்டும் இன்க்ரீஸ் ஆகல. பட் சுத்தி இருக்கிறது எல்லாமே விலை ஏறிச்சுன்னா என்ன பண்றது நம்ம? இப்போ இந்த டீசல் அண்ட் பெட்ரோல் விலையை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்களே, இதனால என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ரியாலிட்டியில ரொம்ப பெருசா பாதிப்படையும் அப்படின்றத சொல்றேன். ஸோ டெய்லி ஆஃபீஸ் போறவங்களுக்கு இது மிகப்பெரிய இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் ஒரு மாசத்துக்கு எக்ஸ்பென்ஸ் இதனால மட்டும் 2000 4,000 ரூபாய் ஜாஸ்தி ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆட்டோ ஃபேர் கூட பாத்தீங்கன்னா 3000 வரைக்கும் கூட போகும். காய்கறி, இந்த மளிகை ஜாமால வேற ஏதாவது ஒரு பொருட்கள் வந்து வெளியூர்ல இருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி வருது அப்படின்னு பார்க்கும்போது ஆப்வியஸா அதனுடைய விலையும் 5ல இருந்து 10% கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் லாரி டீசலோட விலை கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணதுனால நீங்க தக்காளிலாம் 15 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா 25 ரூபாய் ஆயிடும். சும்மா ஜஸ்ட் இந்த டீசல் விலை இன்க்ரீஸ் ஆனதுனால. அப்புறம் இந்த டிராக்டருடைய டீசலும் கண்டிப்பா இருக்கும் இல்லையா, அதுவும் விலை ஏற்றம் அடைஞ்சதுனால ஃபார்மர்ஸ் விவசாயிகள் வந்து அரிசி 55 ரூபாய்க்கு வித்ததை வந்து 62 ரூபாய்க்கு கூட விற்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இண்டஸ்ட்ரீஸ்லயுமே யூஸ் பண்ணக்கூடிய நிறைய மிஷின்ஸுக்கு இந்த டீசல்லாம் யூஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதனாலேயே பாத்தீங்கன்னா 499 ரூபாய் வித்துட்டு இருந்த ஒரு ஷர்ட் 549 ரூபாயா மாறும். ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு தான் அங்க சுத்தி இங்க சுத்தி பயங்கரமான ஒரு ப்ரெஷர் இருக்கு. மாசத்துக்கு கிட்டத்தட்ட 1000 இருந்து 2000 2500 ரூபாய் வரைக்கும் ஃபிளக்சுவேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்ன்றத நெக்ஸ்ட் யோசிக்க ஆரம்பிங்க. இப்போ முழிச்சுக்கலன்னா அப்புறம் எப்போ முடியாது. இப்போ ஒரு வீடு எடுத்துக்கலாம். ஒரு வீட்டில் அம்மா வந்து பிள்ளையோடைய ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் வேன் ஃபீஸ்ன்றது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ ஸ்கூல் வேன் ஃபீஸ் வந்து ஒரு 3000 3500 ரூபாய் 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது அவங்க கணவர் இருக்காரு, அவர் ஆஃபீஸ் போயிட்டு வராரு, அவர் மளிகை ஜாமான் வாங்க போவாரு, மார்க்கெட் போவாரு, அங்கே போவார் இங்கே போவார். ஸோ அவருடைய பைக்குக்கு வந்து மாசம் 1500 ரூபாய் பெட்ரோல் போட்டுட்டு இருந்தவர் இப்போ 2000 ரூபாய் போடுற மாதிரி ஆயிடும். வீட்டில் ஒரு பெரிய பையனோ பெரிய பொண்ணோ இருக்கு அப்படின்னா சும்மா இருக்காது கையே ஃபோனை வச்சுக்கிட்டு Zomatoல ஆர்டர் போறேன், அங்கே ஆர்டர் போறேன், இங்கே ஆர்டர் போறேன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 ஆர்டர் போட்டா கூட 600 ரூபாய் செலவாகும் எக்ஸ்ட்ரா. இது எல்லாமே இப்போ இனிமேல் மாறக்கூடிய மாற்றங்கள். இப்போ Zomatoலயே இவ்வளவு ஜாஸ்தி ஆகுது, இப்போ இது என்ன கதை அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா அதை நான் தெளிவா சொல்லிடுறேன். அதுவும் நேத்து தான் சொல்லியிருந்தாங்க. Zomatoல வந்து இந்த பிளாட்ஃபார்ம் ஃபீ அப்படிங்கிறது 12 ரூபாய் 50 பைசா இருந்தது 14 ரூபாய் 90 பைசா நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மேக்ஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இஃப் இன்கேஸ் நீங்கள் ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 350 ரூபாய் 350 ரூபாயா கொடுப்பீங்க. இல்லை பில்லில் எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ பிளாட்ஃபார்ம் ஃபீ ஃபார் எக்ஸாம்பிள் 14 rupees 90 பைசா அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் டெலிவரி சார்ஜஸ் வந்து ஒரு 45 ரூபான்னு வச்சுக்கோங்க. பேக்கேஜ் ஜிஎஸ்டி அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு 60 ரூபான்னு வச்சுக்கோங்க. கோட்டி கழிச்சு பார்த்தா 469 ரூபா வந்து நிற்கும். நம்ம ஆர்டர் பண்ண பிரியாணி என்னமோ 350 ரூபாய், நம்ம பே பண்ண போற காசு என்னமோ 469 ரூபாய். அப்போ எக்ஸ்ட்ராவா நம்ம எவ்வளவு பே பண்றோம்? 119 ரூபாய். ஸோ இதனால யாருக்கு ரொம்ப பாதிப்பு அப்படின்னா 3 பேர் பாதிப்படைவாங்க. ஃபர்ஸ்ட் யாருன்னா ஆப்வியஸா நம்ம தான். 350 ரூபாய் பிரியாணிக்கு 119 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு தானே ஃபர்ஸ்ட் நஷ்டம். ரெண்டாவது யாருன்னா ஹோட்டல்காரவங்க அவங்களுக்கு என்ன அப்படின்னா அவங்களுக்கு 350 ரூபா தானே பிரியாணி. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் Zomato வந்து 18 to 30% வரைக்கும் கமிஷன் வைப்பாங்க. ஸோ அதில் கொஞ்சம் காசு போயிட்டு கிட்டத்தட்ட 260 ரூபா 265 ரூபா அந்த மாதிரியான அமௌண்ட் மட்டும் தான் ஹோட்டல்காரங்களுக்கே போகும். இது ரெண்டாவது ஹோட்டல்காரங்க. மூணாவது டெலிவரி பாய். ஸோ அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வெயிலில் ஊட்டிட்டு இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஒரு ஆர்டருக்கு ஒரு 40 rupees கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு மிஞ்சி ஒரு 25 ஆர்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 25 ஆர்டரு 40 ரூபா அப்படின்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். அப்போ 30 நாளுக்குன்னு கணக்கு எடுத்துக்கலாம், 3000 ரூபாய். ஸோ 3000 ரூபாயில இவ்வளோ நாள் வரைக்கும் ஒரு 3500 ரூபா மாசம் அவங்க பெட்ரோல் போட்டிருந்திருந்தாங்க அப்படின்னா 26,500 ரூபாய்னாச்சும் கையில் இருந்திருக்கும். பட் இப்போ பெட்ரோலோட விலை உயர்த்துற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ உயருது, ப்ரீமியம் பெட்ரோல் சப்போஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது என்னாகும்? ஆப்வியஸாக அதுல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1500 ரூபாய் செலவாகும். 3500 ரூபாய் பெட்ரோலுக்கு செலவு பண்ண வேண்டிய இடத்துல 5000 ரூபாய் செலவு பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் உருவாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அப்போ அவங்க கையில் நிற்க போகிறது 25,000 ரூபாய்.
அவ்வளோ தூரம் அலைகிறாங்க, போகிறாங்க, வராங்க, உடம்பை போட்டு கஷ்டப்படுத்திக்கிறாங்க. ஆனால் அதே சம்பளம் தான், அதே தூரம் தான், அதே ஆர்டர்ஸ் தான், அதே கமிஷன் தான். நஷ்டம் மட்டும் இவங்களுக்கு. எல்லாருக்கும் இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி, ஏன் இது இப்போ நடக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு. அரசியல் புரூஸில் எனக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு 60-70% ஆஃப் த பீப்புளுக்குனாச்சும் தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஒரு வார் நடந்துட்டு இருக்கு வேற வேற கண்ட்ரீஸ்ல, அதனால நமக்கு இம்பாக்ட் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இல்லையா. ஸோ இந்த மிடில் ஈஸ்ட் அதுதான் நம்ம சொல்றோம் இல்லையா, சவுதி அரேபியா அந்த கண்ட்ரீஸ்ல இருந்து தான் நம்ம நிறைய வந்து இந்த க்ரூட் ஆயிலாம் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ரெட் சி ரூட் வழியா தான் எடுத்துட்டு வருவாங்க. இப்போ அந்த வழியை வந்து பிளாக் பண்ணிருக்கனால நிறைய இடத்துல அந்த வரத்துன்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ சப்ளை கம்மியானனால பிரைஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அந்த வழியில உலகத்திலேயே 20% ஆஃப் த உலகத்துக்கு தேவையான 20% ஆஃப் த க்ரூட் ஆயில் அந்த வழியா தான் வருது. இப்போ அந்த இடம் பிளாக் ஆச்சு அப்படின்னா எங்கெங்கெல்லாம் போகணுமோ எல்லா இடத்துலையுமே ஒரு மாதிரியான அப்படியே ஸ்ட்ரக்காக எல்லாரும் நின்றுவாங்க. அது ஃபர்ஸ்ட் ரீசன். அதனால தான் விலையை வந்து இப்போ ஜாஸ்தி பண்றாங்க. செகண்ட் என்னன்னா, குளோபலி ஆயிலோட பிரைஸ் ரொம்ப ஹையா தான் இருக்கு. இந்த ஒரு பேரல்னு சொல்லுவாங்க, 159 லிட்டர்ஸ் என்னமோ இருக்கும் போல இருக்கு, எனக்கு எக்ஸாக்டா தெரியல. அது 8500 ரூபா அப்படின்ற மாதிரி நானும் படித்தேன். 8500 ரூபா அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா கிட்டத்தட்ட 80% ஆஃப் த ஆயில் வந்து வெளியில தான் அங்கே எடுத்துட்டு வருது இல்லை. ஸோ இன்டர்நேஷனல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால அதனுடைய இம்பாக்ட் நமக்கு கண்டிப்பாக பெருசாக இருக்கும். மூணாவது கவர்மெண்ட் டேக்ஸ், இந்த எக்ஸைஸ் டியூட்டியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட வேட்டாக இருக்கட்டும், அப்புறம் வந்து இந்த டீலர்ஸுடைய கமிஷனாக இருக்கட்டும், அது இது லொட்டு லொசுக்குன்னு எல்லாம் உள்ள ஆட் பண்ணிருக்கிறதுனால தான் 100 ரூபாய்க்கு மேலே நமக்கு வந்து 1 லிட்டர் பெட்ரோல் கிடைக்குது. நாலாவது, இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீமியம் பெட்ரோலை இன்க்ரீஸ் பண்ணி விட்டாங்க, டீசலை இன்க்ரீஸ் பண்ணி விட்டாங்க, ஃபேக்ட்ரி டீசலை. அடுத்து யார்கிட்ட வருவாங்க, நம்மகிட்ட தான் வர போகிறாங்க. ஸோ நாலாவது அப்படிங்கிறது ரீசன் கிடையாது, இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, அதுவும் பக்கத்துலேயே இருக்குது, கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்கன்னு சொல்கிறதுக்கான பாயிண்ட் தான். ஸோ இதே மாதிரியான சிச்சுவேஷன் கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸாக இப்போ எவ்வளோ பெட்ரோல் வந்து 101 ரூபா கிட்ட விற்கிதா, 100 ரூபா 101 ரூபா வச்சுக்கலாம், அது 103 ரூபா 105 ரூபா கூட போக சான்ஸ் இருக்குது. டீசல் 92 ரூபா விற்கிது அப்படின்னா 95 ரூபா கூட போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ மாதம் நம்ம செலவழிக்கக்கூடிய பணத்துலையுமே இன்னும் ஜாஸ்தியாக செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். பெட்ரோல் டீசலுக்கு இவ்வளோ நாளாக நீங்கள் சப்போஸ் ஒரு 1200 ரூபான்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க மாதத்துக்கு அப்படின்னா அது 1500 ரூபாயாக மாறிடும். ஸோ கவர்மெண்ட் இந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா ஆப்வியஸாக ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறத பற்றி யோசிக்கிறாங்கன்னு நான் படித்தேன். அந்த மாதிரி நடந்ததுன்னா ஓரளவு நிலைமை எப்படி மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி தான், இங்கே அடிச்சா அங்கே வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அங்கங்கே அப்படியே கனெக்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் யுவராணி அப்படின்னா, ஒரு 5 விஷயம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், ட்ரிப்பை கம்பைன் பண்ணுங்கள். இப்போ காலையில் எழுந்திருக்கிறீங்க, பிள்ளையை கொண்டு போய் ஸ்கூலில் விடுறீங்க, அப்புறம் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, ஆஃபீஸ் விட்டு வந்ததுக்கு அப்புறமா காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு வரீங்க, ஓகே. பட் தூங்க டக்குன்னு ஆஃபீஸ் டைமிங்க்கு முன்னாடி ஸ்கூலில் போய் விட்டுட்டு வரணும் அப்படின்னா ஸ்கூலில் போய் விட்டுட்டு திரும்ப வருது, உட்காந்துருக்குறது, அதுக்கப்புறமா திரும்ப நீங்கள் ஆஃபீஸ் கிளம்பி போகிறது, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் சொல்கிறாங்களோ இல்லை உங்களுக்கு ஏதோ தேவைன்னு சொல்லிட்டு மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு போகிறது. இந்த மாதிரி சும்மா 7 நடம் நடக்காதீங்க. ஒரே நேரத்தில் இந்த கம்பைன் பண்ணி ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 20% வரைக்கும் ஃபியூவலை நம்மளால மிச்சப்படுத்த முடியும். ரெண்டாவது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறதுக்கு யோசிக்காதீங்க. அது வேற பயமா இருக்கு, அது எதுவும் ஏற்றிடுவாங்களோ என்னமோன்னு. ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1000 ரூபாய் வரைக்கும் நம்மளால மிச்சப்படுத்த முடியும். மூணாவது, மைலேஜ் வெஹிக்கல்ஸை சூஸ் பண்ணுங்க. அண்ட் அடிக்கடி டயரோடைய ப்ரெஷரை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்க. அதெல்லாமே கொஞ்சம் ஃபியூலை மிச்சப்படுத்துறதுக்கான சான்ஸ் இருக்குல்ல. நாலாவது, மாசம் இந்த ஃபியூவல் செலவுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 500லேருந்து 1000 ரூபா பஃபரில் வச்சுக்கோங்க. ஏன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் கழுத்து நெருக்கி செலவு பண்ணிட்டு ஐயோ காசு இல்லை அப்படின்னா ஐயோ அம்மானாலும் யாரும் வரமாட்டாங்க. அதனால இப்போவே வந்து ஒரு வேலை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, ஏதாவது சமாளிக்கணுமே சூழ்நிலையை, விலையெல்லாம் ஏறிட்டு இருக்கே அப்படின்றதுக்காக ஒரு 500லேருந்து 1000 ரூபா எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்து வைக்கணும், ஒதுக்கி வைக்கணும். லாங் டேர்மில் இவி சிஎன்ஜி இதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, அதை கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு எக்ஸ்ட்ரா போனஸ் ஆடட் டிப் என்னன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சான்ஸ் இருக்கா கேட்டு பாருங்க. எந்த தொல்லையும் இல்லாமல் நிம்மதியாக வீட்டில் இருக்கலாம். அதுவே பெரிய தொல்லைன்றீங்களா, அது வேணால் கரெக்டு தான். சரி, ஓகே, அவ்வளோதாங்க, வீடியோனுடைய முடிவுக்கு வந்தாச்சு. சிம்பிளான ஒரு விஷயம் தான். இந்த மாதிரியான சம்பவங்கள் கண்டிப்பாக நாட்டில் எதிர்பாராத விதமாக சில சமயங்கள் இல்லை நிறைய சமயங்கள் இது நடக்க ஆரம்பிக்குது. பட் அதை பற்றி கொஞ்சம் புரிதலோடு நம்ம இருந்தோம்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்றது நமக்கு தெரியும். அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ வீடியோ ரொம்ப பொறுமையாக நிதானமாக எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுதான் சிச்சுவேஷன் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம்ல, அதுக்காக மட்டும்தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பெட்ரோல் டீசல் விலை
ஏறுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஏறுனா என்ன பண்ணலான்ற ஒரு ஐடியாவோட இருக்கீங்க? அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃபேமிலி குரூப்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நல்லா மிஸ் பண்ணாமல் அடிக்கடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் யுவராணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் கொஞ்சம் சான்ஸ் கேட்டுப்பா. நீங்கள் ஒர்க் ஃப்ரம் எந்த நிம்மதியும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கலாம் வீட்டிலே. ஐயோ சாரி, எந்த தொல்லையும் இல்லாமல். என்ன தடவை கரெக்டா? பெட்ரோல் விலை உயர்வு செஞ்சுருக்கா? உயர்வு இல்லை. வெரி குட். அடுத்த பாயிண்ட் மறந்துட்டேன் பார்த்தியா? நினச்சேன். இருக்கு. அந்த அறிவை போல் அன்ப தருவாளே, எந்த அறிவை போல் என்று சுடுவாளே, நீங்க தும்மிடி தும்மிடி ஆயுசு நூறாக, என் உயிர் உன்னோட பத்திர சொத்தாக, என் பார்வை உன்னோடு பேசாது கண்ணோடு. எடிட்டரோட மைண்ட் வாய்ஸ். வீடியோ பண்ண சொன்னால் வீடியோ மட்டும் பண்ணுங்க, அதை விட்டுட்டு வேறு எல்லாம் பண்ணுறீங்களேன்னு நினைக்கும். தொண்டா தண்ணி போயிடுச்சுடா சாமியோ. கட் பண்ணிட்டுமா?